திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சமூக விரோதிகளால் வணிகர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. அனைவரும் அறிந்ததே இது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக புரோட்டா கடை தாக்குதல், கைபேசி கடை தாக்குதல், அழகு நிலையம் நடத்தி வந்த பெண்கள் மீது தாக்குதல் என்று பல தாக்குதல் அன்று அணிவகுத்தன. ஆட்சிக்கு வந்த பிறகு விழுப்புரத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் போதை ஆசாமி தடுத்த வியாபாரியை கொலை, கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த ஆசாமிகள் கடையிலே நுழைந்து வணிகர்களை தாக்குவது, இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதேபோல காஞ்சிபுரம் போன்ற ஒரு சில நகரங்களில் வணிகர்கள் சமூக விரோதிகளால் தாக்குவதை தடுக்க தவறிய அரசுதான் வடியா திமுக அரசாங்கம். ஆர்ப்பாட்டம் செய்வதை இங்கு வருகின்ற வியாபாரிகள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் கண்டித்து 1989 கொத்தவால் சாவடியில் வணிகம் செய்ய சென்ற வணிகர்களை சமூக விரோதிகள் தாக்கிய போது வணிகர்கள் ஒற்றுமையாக மறைந்த திரு வெள்ளையன் அவர்களது தலைமையில் கொளத்தூர் திரு ரவி உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுத்ததையும் 1997 கோயம்பேடு வணிக வளாக நுழைவு வரியை எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தியதையும் திமுக ஆட்சி அதிகாரியால் இருக்கும் போது இது போன்ற நடந்த முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரவையின் நிர்வாகிகள் எனக்கு எடுத்து கூறினார்கள். திமுக எப்போதும் வணிகர்களுக்கு எதிரான கட்சி. திமுகவினருக்கு சாதகமாக உள்ள ஒரு சில வணிகர்களை பயன்படுத்தி வணிகர்களிடையே பிளவு உண்டாக்குவதற்கு திமுக கைவந்த கலை. திமுக நாட்டின் பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பு வணிகர்கள். உற்பத்தியாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையே அச்சாணியாக திகழ்வது நமது வணிகர்களே. அவர்கள் நலனை பாதுகாப்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.